ஹாய் டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? இன்னைக்கு லாங் வீடியோல நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் தம் பிரியாணி தான் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதில தம் பிரியாணி பண்ண போறேன். இதோட நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இயர்னிங்ஸ் தான். 7த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்னோட இயர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் மொத்தமா டோட்டலாவே எவ்வளோ சம்பாதிச்சேன், அத நான் என்ன பண்ணுனேன், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுனேன், ப்ளஸ் இப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், இன்னும் எவ்வளோ சம்பாதிக்க போறேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 7த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்க ஊர் ஒரு கிராமம் தான். அங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பூ பறிக்கிறதுக்கு அப்படின்னே இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ ஒரு பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பறிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரூ. 3 குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அது மாரி ஒரு மாசத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1500 நான் சம்பாதிச்சேன். அத நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் உண்டியல் வச்சிருப்பேன். அந்த மண் உண்டியல்ல சேர்த்து, சேர்த்து, சேர்த்து வச்சு கரெக்ட்டா அந்த இயர் எண்ட் வரும்போது எனக்கு ஸ்கூல்ல புக்ஸ் வாங்கணும் இல்லையா? நோட் புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு என் அம்மா கிட்ட அந்த காசு குடுத்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் நாங்க அத யூஸ் பண்ணிப்போம். இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். எப்பவுமே நம்ம கூட சேர்ற சேர்க்கை தான் நம்மளோட லைஃப நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இப்போ வரைக்குமே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். லைஃப்ல ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனாலயோ என்னமோ தெரியல, என்னோட லைஃப்ல நான் தனியாவே சர்வைவல் ஆக முடியுது அப்படின்னு நான் நம்புறேன். 2வது இயர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10த், 11த், 12த் இந்த 3 ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிருப்போம் இல்லைங்களா? அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்ட் சரண்யா, அவ என்னோட பேபி கிளாஸ்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட் தான் அவ. இப்போ வரைக்குமே நாங்க ஒண்ணா தான் ட்ராவல்ல இருக்கோம். இப்போ அவ சொன்னா, இந்த மாரி நம்ம ஜுவல்லரி ஷாப்க்கு போலாம் வேணிமா அப்படின்ற மாரி கேட்டிருந்தா. சரி ஓகே, உனக்கு துணை நான், எனக்கு துணை நீ அப்படி சொல்லிட்டு நாங்க அங்க போயிருந்தோம். அது ஏப்ரல், மே லீவ்ல தான் நாங்க போயிருந்தோம். ஒரு மாசத்துக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 4,500 காலைல 9 மணிக்கு போனா நைட் 8 மணிக்கு தான் வருவோம். இதை நான் ஏர்ன் பண்ணேன் இல்லைங்களா? எங்க வீட்ல யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீ கண்டிப்பா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் எதுவும் சொல்லல. நான் போறது இன்ஃபாக்ட் சொல்லப்போனா அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அவளுக்கு துணை நான், எனக்கு துணை அவ அப்படின்ற மாரி எங்க அம்மாவுக்கு ஒரு ஹோப் குடுத்து தான் நான் போகவே ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க 10த், 11த், 12த் 3 வருஷமுமே ஏப்ரல், மேல நாங்க கரெக்ட்டா அந்த ஜுவல்லரிக்கு வொர்க்குக்கு போயிடுவோம். அவங்க அந்த டைம்ல சேர்த்துப்பாங்க. ஏன்னா அக்ஷய திருதியை அந்த டைம்ல தான் வரும் இல்லையா? அதனால அவங்களும் சேர்த்துப்பாங்க. ஸோ அந்த 3 வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன் அந்த ஏப்ரல், மே மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர் பை ஒரு 30,000 கிட்ட நானும் அவளும் சம்பாதிச்சிருப்போம். அந்த காசையுமே என்னோட படிப்புக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் போகணும் இல்லையா? ஸோ எங்க ஊர்ல பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு அப்பவே பார்த்தீங்கன்னா, 2010 அந்த பீரியட்லயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,00,000 கிட்ட வரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது என்ன பண்ணலாம்? ஆனா நர்சிங் தான் போகணும். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு ஹாஸ்பிட்டல்ல நான் ஜாயின் பண்ணேன். அவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்புக்கு நம்ம எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்ல. பட் அதுக்கு பதிலா நம்ம அவங்களுக்கு வேலை பார்த்து குடுக்கணும். பிளஸ் ஹாஸ்டல்ல தான் இருக்கணும். டே ஸ்காலர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது 1 வருஷம், 2 வருஷம் அக்ரீமெண்ட் இல்லங்க. 6 வருஷம் அக்ரீமெண்ட். அதையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி குடுத்தேன். 3 வருஷம் படிச்சேன். படிச்சுக்கிட்டே அவங்களுக்கு நான் வேலை பார்த்து குடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் நாங்க வொர்க்கும் பார்த்தேன். அந்த டோட்டலா அந்த 6 வருஷத்துல நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,50,000 நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 5 வருஷம் பாண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வெளிய போணும். இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் நெறைய ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் எங்க ஊர்ல இருந்தது. ஸோ வெளிய திருவாண்டம், நாகர்கோவில் அந்த மாரிலாம் போயிட்டு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி 2, 3 ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்ல நான் வொர்க் பண்ணேன். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 3 இயர்ஸ்ல நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3,50,000 நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். அது ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அங்க நமக்கு ஷிஃப்ட் டைமிங் செட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் மலையாளிஸா தான் இருப்பாங்க. அதனால எனக்கு ஒரு சேஃபா ஃபீல் ஆகாததுனால, நான் ஒரு 8 மாசம், 9 மாசம் அந்த மாரியே வேலை பார்த்துட்டு நான் ட்ராப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு மேரேஜ் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது, ஒரு சில பேர் இருக்காங்க. அதாவது மேரேஜ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள பெத்துட்டு எதுக்கு நம்ம ஒர்க்குக்கு போணும்? எதுக்கு நம்ம ஏர்ன் பண்ணணும்? தாலி கட்டினான்ல அவனே எல்லாத்தையும் பார்க்கட்டும் அப்படின்ற மாரி பொண்ணுங்க இருக்க தான் செய்றாங்க. பட் நான் அந்த மாரி கிடையவே கிடையாது. எனக்கு தேவையானத இண்டிபெண்டன்ட்டா எனக்கு தேவையானத நானே சம்பாதிச்சு நானே பார்த்துக்கணும் அப்படின்ற இதில தான் இருந்தேன். மேரேஜ் ஆன 4வது நாளே நான் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்ல வொர்க்குக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு நான் 5 மாசம் தான் வேலை பார்த்துருப்பேன். இன் பிட்வீன்ல நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். ஸோ அந்த 5 மாசத்துல என்னோட ஏர்னிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 58,000 கிட்ட நான் வாங்கியிருப்பேன். அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்களுக்காக நான் செலவு பண்ற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா, குழந்தை, வீடு அந்த மாரி ஆனதுக்கப்புறமா ஒரு 1 இயர் கேப் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வீட்ல இருந்து ஏர்ன் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல ஜாயின் பண்ணேன். அது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணேன். கிடைச்சது எனக்கு அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல கிட்டத்தட்ட இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 9 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 6 இயர்ஸ் நான் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தேன்.
அதாவது இன் பிட்வீன்ல வேற வேற கம்பெனி வந்து ஜம்ப் ஆவேன். பட் வந்து அந்த சேலரி அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டா எடுத்துட்டே தான் இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த வொர்க் ஃப்ரம் ஹோம்ல மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு 6 இயர்ஸ் வந்து வொர்க் பண்ணேன் சொன்னேன் இல்லைங்களா? அதில மட்டுமே ஒரு 2,00,000 கிட்ட வந்து நான் சம்பாதிச்சிருப்பேன். ஏன்னா வொர்க் ஃப்ரம் ஹோம் பிபிஓ அப்படிங்கும்போது நமக்கு கம்மியா தான் சேலரி தருவாங்க. நர்சிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நம்மளால வந்து எதிர்பார்க்க முடியாது. 2வது நான் கிராமத்தில வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து சேலரியும் கம்மி தான். சென்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து பேக்கேஜஸ் எல்லாமே வேற. இப்ப நான் வெளிய வேலைக்கு போயிட்டேன் அப்டின்னா, சாலிடா வந்து மந்த்லி வந்து 30லேருந்து ஒரு 40க்குள்ள வாங்குவேன் அப்டின்னு நீங்க வச்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்கிட்ட எவ்வளோ நாள் தான் வந்து நம்ம கையேந்தி நிற்கிறது, நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு தக்கன சேலரியும் நமக்கு கிடைக்கல அப்படி சொல்லிட்டு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நான் இறங்கிட்டேன். நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனிலேயுமே அந்த ஜாபை வந்து நான் குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு யூடியூப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. எனக்கு ரெவென்யூவும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பெர் டேக்கு வந்து ஒரு $3லேருந்து $4 கிட்ட வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்னோட ஏர்னிங்ஸ் நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து நான் இதோட அமௌண்ட் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இது வரைக்குமே இந்த அதாவது 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ எனக்கு 30 வயசு ஆகுது. 31 வயசு வரைக்குமே வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன் டோட்டலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு சில ஏர்னிங்ஸ்லாம் நான் உங்ககிட்ட சொல்லல. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 லேக்ஸ் கிட்ட வந்து நான் கண்டிப்பாக சம்பாதிச்சிருப்பேன். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன். சேவ் பண்ணாம அப்போ இருந்த செலவுகளுக்கும், படிப்புகளுக்கும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ உழைக்கிறது அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ, அதை விட முக்கியமானது வந்து அதை சேவ் பண்ணுறது தான். சேவ் பண்ணியிருக்கணும் அப்படி மினிமம் இப்போ நீங்க இண்டிவிஜுவலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, மினிமம் உங்க அக்கவுண்ட்ல 50,000க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா தான் எப்பவுமே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு ஹெல்த்துக்குமே நமக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு குட் நியூஸும் இருக்கு. அத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். என்னோட கெரியருக்கு முக்கியமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் இன்னும் அதிகமா ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புறேன். அதையுமே நான் உங்களுக்கு ஃப்யூச்சர்ல வந்து நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ நம்ம வந்து விமனா இருக்கோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட்டா நம்ம வந்து உழைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு ஒரு டிக்னிட்டி ப்ளஸ் ஒரு ஐடென்டிட்டிய குடுக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்றத அப்டேட் பண்ணுங்க.